இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய சுவாரஸ்யமான கேள்வியை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஒருத்தர் இன்டர்வியூக்கு போகிறாரு. அந்த இன்டர்வியூவில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, வாட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூனா என்ன அர்த்தம்? முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு ஆன்சர் பண்ணுவோம். ஓகே அப்படி தானே? அதை தான் அவரும் சொன்னார். அவர் முன்னாடி என்ன இருக்குது? புக்ஸ் இருக்குது, பென் ஸ்டாண்ட் இருக்குது, அப்புறம் வந்து ஃப்ளவர் இருக்குது, நோட் இருக்குது. இதை தான் அவரும் சொன்னார். ஆனால் அவங்க வந்து இதுக்கு ஆன்சர் இது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சரின்ட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அவரை பியூனை டீ கொண்டு வர சொல்கிறாங்க. அவர் கொண்டு வந்து டீயை கொண்டு வந்து ஆப்போசிட்டில் வைக்கிறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு டீ அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுறாரு. ஆனால் அதுதான் கரெக்டான ஆன்சரும் கூட. ஆனால் அந்த டீ எப்படி வந்தது அப்படின்னா, அவங்க கேட்ட கொஸ்டின் வாட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அப்படின்னா, உங்கள் முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். பட் அந்த கொஸ்டின்ஸ் கிடையாது. வாட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அந்த கொஸ்டின் கிடையாது. அவங்க கேட்ட கொஸ்டின் வாட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, ஐ மீன் ஏபிசிடியில் இருக்கும் இல்லையா, யூ TUVWXYZ அந்த யூ அவங்க கேட்டது. அப்போ நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, யூக்கு முன்னாடி என்ன இருக்கும்? டி. அதுதான் ஆன்சர். நம்ம அதை தான் ஆன்சராக சொல்லியிருக்கணும். அதுதான் ஆன்சர் கரெக்ட். இந்த மாதிரி யூனிக்கான கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்டர்வியூவில் கேட்பாங்க.